வணக்கம். ஏங்க இப்போ உள்ள காலகட்டத்தில் குடும்பத்தை காப்பாற்றுறது பெரிய விஷயமா இருக்குது. வருமானம் கம்மியாக இருக்குது. ஆனால் அந்த திருவையாறு மாவட்டத்தில் வந்து திருவையாறுன்னு ஏன் பேர் வந்துச்சு தெரியுங்களா? திரு 5 ஆறு திருவையாறு அப்படின்னு பேர் வந்துச்சுங்க. குடமுரட்டி முக்குரட்டி இந்த கல்லணையை போய் சேருது பாருங்க. இந்த காவிரி ஆறு எல்லாமே வந்து அங்கே தான் போய் சேருது. அந்த வந்து ஊடு பயிராக வந்து வெத்தலை, நம்ம இது வந்து விவசாயம் தாங்க டெல்டா மாவட்டத்தில். இதில் வந்து வெத்தலை, வெங்காயம், இதெல்லாமல் வாழை வந்து அதிகமாக சாகுபடி பண்ணுறாங்க. இது வந்து ஒரு கரையில் வந்து அவங்க குடும்பம் இருக்குங்க. அடுத்த கரையில் போய் குள்ளையே தோப்புலாம் அவங்க அடுத்த கரையில் இருக்குங்க. எல்லாத்தையும் போய் இங்கேருந்து போய் பார்க்கணும், பராமரிக்கணும். தத்து பிள்ளைய பெத்த பிள்ளைய பார்க்குறது வந்து பெருசு இல்லைங்க. தத்து பிள்ளைய போய் பார்க்குறது தாங்க பெருசு. அது மாதிரி விவசாயம் பண்ணுறது பெருசு இல்லை. விவசாயத்தில் ஊடுபயிரை பார்க்குறது ரொம்ப கஷ்டம். அதை வந்து எப்படி பண்ணுறாங்கன்னா, அந்த ஆறுனா எல்லா 5 ஆறும் பாயிறப்ப ஆறு பெருசாக இருக்குங்க. அது இடையில 1 கிலோமீட்டர் இருக்கு. அதை வந்து கடக்கிறதுக்கே வந்து திடீர்னு வெள்ளம் காட்டாத்து வெள்ளம் வந்துச்சுன்னா உயிருக்கே வந்து உத்தரவாதம் கிடையாது. அந்த உயிரையே பணைய வச்சு இந்த கரையிலேருந்து அந்த அக்கறைக்கு வந்து பாஸ் ஆகுறாங்க. அந்த கரையில் போய் விவசாயம் பண்ணிட்டு டெய்லி அன்றாடம் விவசாயம் பண்ணிட்டு இந்த கரைக்கு வராங்க. அது வாழைக்கட்டை இருக்குது பாருங்க. வாழைக்கட்டையில் 3 கட்டையை வந்து வச்சு அதை படகு மாதிரி செஞ்சு கொண்டு போகிற சாப்பாடெல்லாம் அதில் வச்சு எடுத்துகிட்டு போய் அந்த பக்கம் போய் காலையில் இப்போ கிளம்புறாங்க. 9:30 மணிக்கு தான் போய் சாப்பாடெல்லாம் எல்லாத்தையும் முடிச்சுட்டு அந்த போய் ஊடு பயிர் அந்த விவசாயத்தெல்லாம் பராமரிக்கிற வேலைக்காக போய் மெனக்கட்டு எல்லாத்தையும் முடிச்சுட்டு திரும்ப ரிட்டர்ன் வராங்க. அதில் ஒன்றும் பெரிய விவசாயத்தில் ஒன்றும் பெரிய மகசூல்லாம் கிடையாதுங்க. ஆனால் பராமரிக்கணும்னு நினைக்கிறாங்க உழைப்பாளிகள். அவங்கள வந்து என்கரேஜ் பண்ணணும். லைக் போடுங்க, ஷேர் பண்ணுங்கள். கண்டு இது சம்மந்தமாக அந்த வீடியோ வந்து லைவாக போட்டு காமிச்சோம் பார்த்தீங்களா? கரெக்டாக இருக்க. நன்றி, வணக்கம்.